வணக்கம். I am Dr. Ramasamy, Chief Orthopedic Surgeon and HOD, Orthopedic Department, திருச்சி காவேரி மருத்துவமனை. நாங்கள் திருச்சி காவேரி மருத்துவமனையில் சமீபத்தில் ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டது. ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னால மிகவும் ப்ரிசைஸ் அல்லது துல்லியமாக நம்மளால் சர்ஜரி பண்ண முடியுது. அண்ட் நோயாளிகளுக்கு சிறந்த ரிசல்ட்ஸ் நம்மளால் கொடுக்க முடியுது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரோபாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரோபாட் மிஷின் பேர் வெல்லிஸ்ங்கிற மிஷின். இந்த மிஷினோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சர்ஜரி பண்ணுறப்போ பேஷண்ட்டோட நீ இங்கே இருக்குது. அந்த நீயை பற்றியான இன்ஃபர்மேஷனை இங்கே இருக்கிற ஆப்டிக்கல் கேமரா மூலமாக இதனுடைய ஸ்பேஸில் இருக்கிற பொசிஷன் ஆஃப் த நீ இந்த கேமரா மூலமாக இந்த ரோபாட்டிக்னுடைய பிரெயின் ஆஃப் த மிஷினுக்கு போய் தட் மிஷின் வில் டெல் த ரோபாட்டிக் ஆர்ம் how to cut the bone, how much to cut the bone and what angle it has to cut the bone. இந்த மூணையுமே சொல்லும். எவ்வளோ கட் பண்ணணும், எந்த இடத்துல கட் பண்ணணும், எவ்வளோ டெப்த்தில் கட் பண்ணுங்கிறத பிரெயின் ரோபாட்டிக் ஆர்ம் சொல்லும். இந்த ரோபாட்டிக் ஆர்மில் இந்த கட்டிங் டூல் அட்டாச் ஆகிருக்கும். அது மூலமாக நம்ம போனை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இதில் கம்ப்யூட்டரைஸ்டு போன் கட்டிங் பண்ணுவாங்க. மீன்ஸ் பேஷண்ட்டுக்கு மெக்கானிக்கல் ஜிக் இல்லாமல் ஸோ கம்ப்யூட்டரைஸ்டு ப்ரீ பிளான் பண்ணுவாங்க. ஸோ பேஷண்ட்ஸ்க்கு போன் பாயிண்ட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஸோ கம்ப்யூட்டர் ஒரு 3D இமேஜ் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. அது பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரை சொல்லுவாங்க, இவ்வளோ போன் கட் பண்ணால் லிகமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அதில் சர்ஜனோட நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஸோ எவ்வளோ கட் பண்ணால் கரெக்ட் ஆயிரும்னு சொல்லி மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எந்த விதத்தில் சர்ஜரிக்கு உதவுது அப்படின்னா, நம்மளால் வெரி வெரி ப்ரிசைஸ் அண்ட் தின் கட்ஸ் அப் டு 0.5 mm எடுக்க முடியுது. நம்ம பண்ணுற நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட லாங்கிவிட்டி நியர்லி 25 years வரைக்கும் வருது. இதுக்கு காரணம் நம்ம எடுக்கக்கூடிய ப்ரிசைஸ் அண்ட் லெசர் போன் கட்ஸ். ஸோ இதனால் அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பேஷண்ட்ஸுக்கு ரிவிஷன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறப்ப நமக்கு போன் ஸ்டாக் நிறைய மிச்சம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ரோபோட்டிக் ஆர்ம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அண்ட் ரோபோட்டிக் சா வச்சு ஆப்ரேட் பண்ணுறப்ப சாஃப்ட் டிஷ்யூ டிசெக்ஷன் அல்லது சதைகளை கட் பண்ணுறப்ப நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். அதிகமாக கட் பண்ண மாட்டோம். இதனால் அதிகமான பிளட் லாஸ் இருக்காது. நோயாளிக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் அதிகமான வலி இருக்காது. இந்த ஆர்ம் யூஸ் பண்ணுற டேட்டா எல்லாமே இந்த கம்ப்யூட்டருக்கு போகும். இந்த கம்ப்யூட்டரில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் நமக்கு எவ்வளவு போன் கட் பண்ணுறோம், எவ்வளவு டிஷ்யூஸ் நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம போடக்கூடிய இன்சிஷன் குறைவாக இருக்கிறதுனால ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய தழும்பும் மிகவும் சின்னதாக இருக்கும். இதெல்லாம் இந்த ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னால நாங்கள் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு. மூட்டு மாற்று சிகிச்சை டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில் ஒரு சர்ஜன் மூட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ரோபோட்டோடைய பங்கு என்னன்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒரு நார்மலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில் நம்ம மூட்டில் இருக்கிற லிகமெண்ட்ஸை கரெக்டான லெவலில் பேலன்ஸ் பண்ணி போனை ஒரு ப்ரிசிஷனில் கட் பண்ணி இந்த டெப்த் ஆஃப் போன் கட்ஸை நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மூலமாக நம்ம பண்ணுறோம். இந்த ஸ்பெசிஃபிக் டிசைக்னேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளால் ஒரு 1 to 2 degree ஆங்கிளை மாற்றுறதோ 1 to 2 mm டெப்த் ஆஃப் கட்டை மாற்றுறதுக்கோ, அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நடக்கும், கட் பண்ணதுக்கப்புறம் அந்த நீல என்ன நடக்குங்கிறத நம்ம பிளான் பண்ணுறதுக்கோ கன்வென்ஷனல் சர்ஜரியில் நமக்கு பாசிபிலிட்டி இல்லை. ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் நாங்கள் பண்ணுற சர்ஜரியை மிக துல்லியமாக ப்ரிசிஷனாகவும் இரத்த கசிவு கம்மியாக ஏற்படுற அளவுக்கு நம்ம சர்ஜரி முடியறதுக்கும் திசு டேமேஜ், அதாவது நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறப்போ ஏற்படுற திசுனுடைய டேமேஜை குறைக்கிறதுக்காகவும் இந்த ரோபாட்டிக் டெக்னாலஜி உபயோகப்படுத்துகிறோம். இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பேஷண்ட்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பெட்டராக இருக்குது. பேஷண்ட்ஸினுடைய இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்கவரி ரொம்ப குவிக்காக இருக்குது. அண்ட் பேஷண்ட்ஸ் ஆர் மச் ஹாப்பியர்.